அனைவருக்கும் வணக்கம். நான் வானொலி நிலையத்தில் ஒரு 30 வருஷம் பணியாற்றினேன். ஆனால் பாருங்கள், மைக்கு சரியாக வைக்காமல் இருக்கேன். அப்படின்னா நான் எப்படி பணியாற்றிருப்பேன்னு நினச்சிக்கோங்க. எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, எங்கே 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 நீங்கள் பணியாற்றுறீங்க அப்படின்னா, அது எனக்கு தெரியாது, ஆனால் வானொலி நிலையத்திலேருந்து சம்பளம் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி தான் எனக்கு இந்த இலக்கிய ஆர்வம், அதுலேயும் ஆராய்ச்சியில் தான் எனக்கு ஆர்வம். ரெண்டாவது, பேசுகிறது எனக்கு வழக்கம் இல்லை. அதுவும் கூட்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா, மனிதர்கள் இருந்தால் இன்னும் பேச்சு குறைஞ்சிரும். வானொலியில் வெறும் மைக்கு மட்டும்தான் இருக்கும், முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி பேசி பழக்கம். அதனால் எனக்கு பேச்சு வராது. மனோஜ்லாம் வந்திருக்காரா, எனக்கு தெரியாது. நான் உட்காந்து பேசுகிற வழக்கம் அந்த கரோனாவுக்கு பிறகு வந்துருச்சு. ஆனால் இங்கே வசதி இல்லைங்கிறதால நான் நின்றுக்கிட்டு பேசுகிறேன். அதில் உங்களுக்கு ஒரு வசதி இருக்குது, நின்றுக்கிட்டு பேசுனா குறைவாக பேசுவேன். அதனால் அது ஒரு வசதி. அப்புறம் சுந்தரபுத்தன் பேச மாட்டேன்னாரு. அவர் எவ்வளோ நல்லா பேசினாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு நாள் முன்னாடி தான் புத்தகம் அவருக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னை போலவே. இல்லை துர்கா? இல்லைங்க, எனக்கும் ஒரு நாள் முன்னாடி தான் கிடச்சிது. வேறு வேலைகளுக்கு நடுவில் தான் நான் புத்தகம் பார்க்க முடிஞ்சுது. நான் அவரை விடவும் குறைவாக தான் பார்த்துருக்குறேன். அதனால் மற்றவங்க பார்க்காததை பார்ப்பேன்னு சொன்னீங்கள்ல, அது சாத்தியம் இல்லை. மற்றவங்க பார்த்ததை தான் பார்க்க முடியுங்கிறது மாதிரி தான் நிலைமை. அப்புறம் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன்ல முதல்ல. வழக்கமாகவே கூட்டங்களுக்கு நான் ஒத்துக்கிறது இல்லை. அது எனக்கும் நல்லது, கேட்குறவங்களுக்கும் நல்லதுங்கிறதால அதை நான் தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வைகரை அண்ணன் கூப்பிடும்போது நீங்கள் மறுக்கவே முடியாது. அப்படித்தான் சுந்தரபுத்தனும் அப்படித்தான் சுப்பிரமணியனும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கூப்பிடும்போது யாராலையுமே மறுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நட்பையும் அன்பு பிணைப்பையும் அவர் நண்பர்கள்ட்ட வச்சிருக்கிறாரு. அதனால தான் நான் வந்தேன். மருது பற்றி சொன்னாங்க, ஓவிய தென்றல் அப்படின்னு. சுந்தரபுத்தன் சொன்னது ரொம்ப கரெக்டு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 10 புத்தகம் படித்த அனுபவத்தை நீங்கள் பெற முடியும். அப்புறம் நம்ம சாதாரணமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவர் இன்னொன்று சொல்லுவார். அது இது வரைக்கும் நம்ம பார்க்காததாக இருக்கும், நம்ம படிக்காததாக இருக்கும். அது அவர் சொல்லுவார். உதாரணத்துக்கு எனக்கு அந்த பசுமை வழிச்சாலை, அந்த இது இருக்கு இல்லையா, குமாரராஜா சாலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சாலையை நான் கிடக்கும்போதெல்லாம் எனக்கு மருதுவ ஞாபகம் வரும். எப்படின்னா, அங்கே அந்த தினகரனோட இதில் ஒரு ஒரு தினகரனோட ஒரு சென்டர் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு கை இப்படி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த கை ஒரு முதிய கை, வறுமையினுடைய முழு உருவமும் தெரிகிற ஒரு கை, உழைத்து அதனால் சுருக்கங்கள்லாம் வந்த கை, வயதானவர்களோட ஒரு கை. அந்த கையை பார்க்கும்போது அவ்வளவு நமக்கு மனசு உருகி போயிடும். இடம் பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் ரொம்ப வசதியானவர்கள் ஒரு இடத்துல இந்த கையை வச்சுருக்காங்க. அது பிரார்த்தனையினுடைய வலிமையை சொல்கிறதுக்காக அவங்க வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த கைக்கு பின்னால் இருக்கிற உழைப்பு, அந்த கையை எப்படி யார் வரைந்தார்கள், யார் அதை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் மருது எல்லாம் ஒரு தடவை சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கையை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அந்த உழைப்பினோட வலிமை தெரியும். அந்த கையை நான் பார்த்துட்டு போகும்போதெல்லாம் உங்களை நினச்சிப்பேன். எத்தனை தடவை நான் ஆமாம், வணங்குற ஒரு கை. நீங்கள் பேச முடிஞ்சதுன்னா அந்த கதையை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது அங்கே போகும்போதெல்லாம் நான் அதை கடக்கும்போதெல்லாம் மருதுவை நினச்சிப்பேன். மருது சொன்ன விஷயங்கள் எக்கச்சக்கமாக நினைவு கிடங்கில் கிடக்கு. நான் எழுதி கொஞ்சமாக தான் அவரோட பழகியிருக்கிறோம். ஆனால் நிறைய விஷயங்கள் சொன்னார். அது சுந்தரபுத்தன் மிகச்சரியாக சொன்னார். அப்புறம் கவிதா பாரதி அவர்கள் எனக்கு நேரடி அனுபவம் இல்லை. அவரோட முகநூல் இது வழியாக தான் நான் அவரோடது எல்லாத்தையும் நான் படிப்பேன், ஆர்வமாக படிப்பேன். அதனால் அவரை பார்க்கணும்னு நான் வானொலியில் இருக்கும்போது ஒரு ஆர்வம் வந்தது. அதனால் என்னோடய நண்பரை சொல்லி அவரை அழைச்சிட்டு வாங்க, ஒரு ரேடியோவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம அவரை பார்த்துக்கலாம். ப்ரோக்ராம் முக்கியம் இல்லை, அவங்கள பார்க்குறது தான் முக்கியம். அப்போது அன்றைக்கி அவர் வந்திருக்கிறாரு. நான் அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போது வையம்ங்கிற அந்த பத்திரிக்கையில் தொடர்ந்து ஒரு காலம் எழுதிட்டுருக்கிறார். பயங்கரமாக எழுதுறாரு, கோபமாக எழுதுறாரு, சரியாக எழுதுறாரு. நிறைய மேட்ருலாம் வச்சுருக்கேன், உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொன்னால் கூட தேவலாம் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ நான் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த 41 பேருக்கு குடும்பத்துக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறாங்க, அரசு வேலை அப்படிங்கன்னு ஒரு அறிவிப்பு வருதா வரலையான்னு தெரியல, உலா வந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் எழுதுவீங்களோ அப்படின்னு எழுதணும் அப்படின்னு
நான் விரும்பிகிட்டு இருக்கேன். அது மாதிரி கரண்ட் விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து கரண்ட்டை தொடுறது மாதிரி, எலக்ட்ரிசிட்டியை தொடுறது மாதிரி, ஷாக் அடிக்கிறது மாதிரி கவிதா பாரதி எழுதுகிறாரு. ஒவ்வொரு வரியையும் வந்து படிக்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான, ஒரு வரியும் பழக்கமான வரி இல்லை, ஒரு வரியும் சாதாரணமாக அப்படி போகிற வழி இல்லை, பிரமாதமாக அவர் எழுதிட்டுருக்கிறாரு. அவரை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சுப்பிரமணி அவர் வந்து ஒரு போராளி, எந்நேரமும் போராடிக்கிட்டு இருக்கிறாருங்க. அது ஒரு ஆச்சரியமான ஒரு இதுவாக இருக்கிறாரு. அப்புறம் ஆசிரியருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நல்ல ஒரு புத்தகமாக இது வந்திருக்குது. வழக்கமாக வந்து கருத்து வெளிப்படுத்துறதில் நம்ம வழக்கமாக வச்சுருக்கிறது வந்து பேச்சு தான். பேச்சின் மூலமாக தன் கருத்தை வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது. அப்போது அதை டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தமிழில் தனிப்பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதில் வந்து அந்த ஆசிரியர் அல்லது அந்த பேசுகிறவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் வெளிப்படும். அது வேற ஒரு கருத்து மோதல்களோ அல்லது வேற ஒரு விஷயங்களோ வராது. அந்த தனி மனிதருடைய கருத்து இந்த விஷயத்தை பற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். அது வந்து பயனுடையதாக இருந்தாலும் அது வந்து முழு பயனுடையதா அப்படின்னு பார்த்தா அது அப்படி இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பல கருத்துக்களும் பல விவாதங்களும் பல இதுவும் சேர்ந்து முடிவான ஒரு கருத்து வரும்போது தான் அது பின்பற்றக்கூடிய அல்லது கருதக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும். அல்லது ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அது அவருடைய அபிப்பிராயம் அப்படிங்கிறதோட அது முடிஞ்சிடும். இன்னொரு கருத்து வெளிப்பாட்டு முறையில் டயலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் பேசுகிறது. அந்த டாக்கை வந்து மோனோலாக் அப்படின்னு சொன்னால் இதை வந்து டயலாக்னு சொல்லலாம். 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் அவர் ஒருத்தர் கருத்து சொல்கிறார், இவர் ஒரு கருத்து சொல்கிறார். இவங்க 2 கருத்துக்களுக்கும் அது ஒரு மோதல் இருக்கும். அவருக்கு பதில் சொல்வார், அவர் இவருக்கு பதில் சொல்வார்னும் போது நான் பேசுகிற அந்த கருத்து வந்து விளக்கம் பெறும், துலக்கம் பெறும், இன்னும் தெளிவாக வந்து கேட்குறவங்களுக்கு பயன்படும். அது வந்து இதை விடவும் ஒரு நல்ல முறை டயலாக் அப்படிங்கிறது, 2 பேரோட கருத்து வர்றது. அப்புறம் அடுத்த கட்டம் வந்து கலந்துரையாடல் அப்படிங்கிறது, டிஸ்கஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அப்போது டிஸ்கஷன்னும் போது 2க்கு மேற்பட்டவர்கள் இருப்பாங்க. 2, 3, 4, 5 பேர் இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். 5, 6 பேர் கூட வச்சுக்கலாம். அப்போது 6 பேருடைய கருத்துக்களும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி வருகிற போது அந்த விஷயம் வந்து மேலும் வந்து துலக்கம் பெறும். ஒருத்தவர் பார்க்குறதுக்கும் ஒரு விஷயத்தை 2 பேர் பார்க்குறதுக்கும் ஒரு விஷயத்தை 5, 6 பேர் பார்க்குறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கும் பாருங்கள். அதனால் டிஸ்கஷனுங்கிறது வந்து ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு புலப்படுத்துறதுக்கு இந்த இருக்கிறதுல அது கொஞ்சம் இந்த 3 விஷயத்தில் அது தேவலாம் அப்படிங்கிறது. இன்னொரு கருத்து புலப்பாட்டு முறை தான் இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது. இந்த இன்டர்வியூங்கிறது வந்து ஒருத்தர் அந்த தனிப்பேச்சு பேசுகிறவர் மட்டும் இல்லாமல் அவருடைய கருத்தையை இன்னொருத்தர் கேள்வி கேட்டு அவருடைய கருத்தை புலப்படுத்துறது. அதில் என்ன விஷயம்னா, இந்த கலந்துரையாடல் கூட அவங்க எல்லாம் அந்த விஷயத்தை பற்றி படிச்சுட்டு வருவாங்க, அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து முழுசாக எல்லாத்தையும் அவரை பற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்பார். அதனால் வந்து இன்னுமே வந்து அந்த யாரை இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அவங்கள பற்றியான முழு ஆழமும் அவரை பற்றிய முழு அகலத்தோடையும் அந்த நேர்முகம்ங்கிறது அமையும். படிச்சுட்டு போவார். ஆனால் என்னென்னா இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்கள இந்த இன்டர்வியூ எடுக்கிறார் இல்லையா, இவர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறவரை விட பேசுவார் அதிகமாக. சில இடத்துல நம்ம பார்க்கலாம், வலன்னு பேசுவார். இவருக்கு இருக்கிற அறிவை வந்து புலப்படுத்துறது தான் நோக்கம்ங்கிறது மாதிரி நம்ம கேட்குறவங்களுக்கு இருக்கும். அது இல்லை. யார் இன்டர்வியூ கொடுக்குறாங்களோ அவர்களுடைய அறிவையும் அவர்களுடைய ஆழத்தையும் அவர்களுடைய கருத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு இவர் வந்து ஒரு கருவியாக இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இன்டர்வியூ வந்து சிறக்கும். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவரோட அறிவை வந்து அவருக்கு முன்னாடி நிறுவி காட்டணும். அதுதான் அவரோட நோக்கங்கிறது மாதிரி இருக்கும். பல இன்டர்வியூ நீங்கள் இப்போ இதில் இப்போ யூடியூப்லலாம் இப்போ பார்க்கலாம், நிறைய இதில் மீடியாக்களில் நீங்கள் பார்க்கலாம். அது கூடவே கூடாது. இவரை இன்டர்வியூவரை ஏன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, இவருக்கு வந்து அந்த நிறைய படிச்சுட்டு வருவார். இவர் கேட்குற கேள்வியை அழகாக கேட்பார். இவருக்கு வந்து ஒரு மொழி ஆளுமை இருக்குது. இப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த இன்டர்வியூவரை செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அவரை விட பெரிய ஆளாக நினச்சிக்கிறார். அப்படி கூடவே கூடாது. அப்படி இன்டர்வியூ இருக்கவே கூடாது. அந்த இன்டர்வியூவருக்கு வந்து அவருடைய குரலை அடக்கி வாசிக்கணும். யார் இன்டர்வியூ கொடுக்குறாங்களோ அவர்களுடைய குரலை உயர்த்தும். அது மாதிரி தான் இருக்கணும் அந்த இன்டர்வியூ.
இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா இன்டர்வியூவும் அப்படித்தான் இருக்குது, சிறப்பாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட குரலை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பேசுகிறவங்கள அதிகப்படுத்துறது மாதிரி அவர்களுக்கு இருக்கிற ஆற்றலை உள்ளே பூந்து பல கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு. நான் வந்து வெறும் பாரதி புத்திரனோட இன்டர்வியூ தான் முழுக்க படிச்சுட்டு தான் இந்த கருத்தெல்லாம் சொல்கிறேன். மற்றதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட பாரதி புத்திரனோட எல்லா புத்தகத்தையும் படிச்சிருக்கிறாரு, படிச்சுட்டு தான் பேசுகிறார். அப்போ என்னென்னா இது 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அப்போ அவர் வந்து இந்த சிற்பத்துறை இதெல்லாம் புஸ்தகங்கள்லாம் வரல. அப்போ வந்து அவர் வெறும் கவிதை எழுதிட்டு இருந்தார். அப்புறம் மொழிபெயர்ப்பு இந்த மிளகு கொடிகள்ங்கிற அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருந்தார். இது மாதிரி அது மட்டும்தான் பாரதியில் ஆர்வமாக இருந்தார். இந்த மாதிரி விஷயந்தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாரதி புத்திரனை கவிதை இந்த மாதிரி விஷயங்களில் அவர் கொண்டாந்துருக்கிறார். அதுதான் இந்த 20 வருஷத்தில் இருக்கிற விஷயம். இந்த 20 வருஷத்துக்கு பிறகு பாரதி புத்திரன் எங்கேயோ மேலே போயிட்டார். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பாரதி புத்திரன் தான் இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் அநேகமாக எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ பாரதி புத்திரனோட இளமை தோற்றம் இருக்குல்ல, அது இதில் வந்திருக்குது. அதுமாதிரி எல்லாரோட இளமை தோற்றமும் மருதோட இளமை தோற்றம் எல்லாரோட இளமை தோற்றமும் பிரமாதமாக வந்திருக்கு. எல்லாம் கொஞ்சம் மேலோட பார்க்குற போது கவிதையில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குமோ அதிகம் அப்படிங்கிறது மாதிரியான உணர்ச்சி இருக்குது. எல்லாத்துலேயும் கவிதையை கொண்டு வந்துடுறாரு, எல்லாத்துலேயும் கவிதை பற்றி பேசுகிறார். அந்த ஒரு கவிதை சொன்னார்ல, அந்த சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும். இது வந்து மகாகவியோட கவிதை. இந்த கவிதையை நான் 84ல் படித்தேன். ஒரே தடவை தாங்க படித்தேன். இது மறைமலை அடிகள் நூலகத்தில் நான் படித்தேன். அப்போ வந்து மகாகவிக்கு மகன் தான் சேரன் கூட எனக்கு தெரியாது. முதல்ல மகாகவி தான் நான் படித்தேன். பிரமாதமாக இருந்தது. அது அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சு. மேலோட தான் பார்த்தேன்னு சொன்னார். அந்த மேலோட பார்க்கும்போதே இந்த வண்ணம் பூசிய கோழி குஞ்ச அவர் கண்ணில் பட்டுடுச்சு பாருங்க. ஏன்னா இது வண்ணம் பூசியிருக்க. அந்த கவிதையும் எவ்வளோ வேகமாக தான் பார்த்துருக்குறாரு. இருந்தாலும் அந்த கவிதை பிடிச்சிட்டா இருப்பாருங்க. இது வந்து ஒரு கண்ணி மாதிரி தான். இது முழுக்க அந்த கவிதை பூரா இப்படி தான் இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணணும்னு கூட எனக்கு அப்போது ஆசை. அது பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் இந்த வரிகள் இருக்குல்ல, சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும். இது மாதிரியான கவிதை வரிகள் இந்த இதில் மட்டும் இல்லை, இந்த ஒரு குறிப்பிட்ட இன்டர்வியூவில் மட்டும் இல்லை, எல்லா இன்டர்வியூலையும் வந்து அந்த கவிதை வரிகள் வந்து வந்திருக்கு. படிக்க மிக சுவையாக இருக்குது. இந்த நூல் வந்து இலங்கையிலையும் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் பரவணுங்கிறதுக்காக வைகரைட்ட சொல்லி இந்த நூல் வந்திருக்கு. வழக்கமான நேர்காணல்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்டவரோட நேர்காணல்கள் தான் இருக்கும். தோப்பா நேர்காணல் காலச்சோடு போட்டிருக்கு, கானாசு நேர்காணல் தனியாக வந்திருக்கும், காப்பாராவனோட நேர்காணல்லாம் வந்திருக்கு, ஜெயமோகனோட நேர்காணல்லாம் வந்திருக்கு. அது வந்து ஒருத்தவரோட நேர்காணல் அப்படிங்கிறது. ஆனால் இந்த புத்தகம் வந்து பல பேரோடைய நேர்காணலை இவர் நேர்காணல் கண்டிருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு நூல், பலருடைய நேர்காணல்கள் அடங்கிய இந்த நூல் வந்து. அப்புறம் இவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கலாம்னு நினைக்கிறேன். அநேகமாக உங்கள்கிட்ட இந்த ஆடியோலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் அந்த ஆடியோக்கள் இருந்தால் வந்து இங்கே தமிழ் இணைய கழகத்துக்கு கொடுங்க. இந்த தமிழ் இணைய கழகம் நீங்கள் பக்கத்து இதில் தான் இருக்குது. அவங்க வந்து வெறும் நூல்களை சேகரித்து டிஜிட்டைஸ் பண்ணுற வேலையை மட்டும் பண்ணலை, ஆடியோக்களையும் நிறைய ஆடியோக்களை வந்து அவங்க வந்து அதை டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் இணையத்தில் ஏற்றலை. அவங்க நிறைய ஆடியோக்கள் இந்த தமிழ் இவர் சுந்தரபுத்தன் பல பேரை அந்த புதிய பார்வையிலையா அதில் கண்ட நேர்காணல் கூட அங்கே கொடுத்துருக்குறாருன்னு நினைக்கிறேன். அங்கே வாங்கி வச்சுருக்குறாங்க. நீங்கள் கொடுத்தீங்களோ இல்லையோ அவங்க தேடி அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுமாதிரி நிறைய இருக்குது. புத்தகங்களை டிஜிட்டைஸ் பண்ணுறது மாதிரி இந்த ஆடியோக்களையும் டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோக்கள் இருக்குது இல்லைங்களா, அதையும் அவங்க டிஜிட்டைஸ் பண்ணி போட போகிறாங்க. என்னென்னா அவங்க டிஜிட்டைஸ் பண்ணுறது அரசாங்கம் தான். அவங்க டிஜிட்டைஸ் பண்ணுறது வந்து இணையத்தில் போட்டுடுறாங்க. யார் வேணாலும் பிடிஎஃப்பில் எடுத்துக்கலாம். தனி உடைமை இதெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல. அதனால் அது அங்கே இருக்கிறது நம்ம வீட்டு நூலகத்தில் இருக்கிறது மாதிரி தான். அதனால் உங்களோட நீங்கள் வச்சுருந்த கேசட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அது வந்து நிரந்தர பாதுகாப்பாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பயன்படுகிற ஒரு நிலைக்கும் அதை வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவர்கிட்ட இருந்ததுன்னா அதை கொடுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த புத்தகம் வந்து மிக சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம். இது வந்து ஒரு கருத்தை உருவாக்குகிற புத்தகம். ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் கருத்தை உருவாக்குகிற புத்தகம். கருத்து தான் ரொம்ப இன்றைய காலத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும்,
எல்லாம் கருத்தை உருவாக்குறதுக்கு என்ன பாடுபடுறாங்க ஒருத்தவங்களும் அப்படிங்கிறத கவனித்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது தொடர்பாக ஒரு பத்தி இருக்குது, அதை மட்டும் படிச்சுட்டு நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய உலகம் கருத்துக்களால் ஆளப்படுவது. இராணுவம், காவல்துறை, சட்டங்கள் போன்ற பௌதீக பலங்களை விடவும் அதிகாரம் கருத்துருவாக்கத்தின் மூலமே தன்னை பெரிதும் தக்க வைக்க முயல்கிறது. வெளிப்படையான அரசியலின் ஊடாக மட்டுமின்றி அறிவியல், ஊடகவியல், ஆன்மீகம், கலை, இலக்கியம், சூழலியல் என்று சமூகம் ஊடுபாவு கொள்ளும் எல்லாவற்றின் ஊடாகவும் நாசுக்கான திட்டமிடலுடன் இதை செய்து வருகிறது. கருத்து சரியா தவறா, நியாயமா அநியாயமா என்பதால் அல்லாமல் அதன் ஆயுள் அதனை வாய்மொழியும் ஆளுமைகளினால் நீடிக்கவும் செய்யப்படுகிறது. செவ்வி காண்பவரின் பிடி நழுவும் நேர்காணல்கள் இந்த கைங்கரியத்தை செவ்வனே செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த செவ்வி, அதாவது இந்த பேட்டின்னு சொல்லி எப்படி தமிழில் வந்ததுன்னே தெரியல. அது தமிழ் சொல்லி இல்லைன்னு மட்டும் நமக்கு தெரியுது, ஆனால் அது எப்படி தமிழில் வந்ததுன்னு இல்லை. இலங்கையில் அதை செவ்வி அப்படின்னு சொல்கிறாங்க, செவ்வி அப்படிங்கிறாங்க. தெலுங்கில் அதை முகாமுக்கி அப்படிங்கிறாங்க, நேர்முகம்ங்கிறத. நம்ம தமிழில் நேர்முகம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி வந்ததுன்னு தெரியல. இது மாதிரியான அது முக்கியம், நேர்முகம் முக்கியம் இல்லையா? அந்த நேர்முகங்கள் கொண்டது தான் இந்த வேர்முகங்கள். பேர் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க, வேர்முகங்கள் அப்படிங்கிறது. இந்த புத்தகம் எல்லோராலும் படிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். படிக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.